புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்க்கையில வெற்றி பெறுவது ரொம்ப சுலபங்க. செய்வதை விரும்பி செய், அறிந்து செய், திருந்தச் செய், குறிப்பாக நம்பிக்கையோடு செய். இப்படி செய்தால் வெற்றி நமக்கு கிடைக்காமலா போய்விடும்? அந்த வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் துவக்கத்திலையும் அதி அற்புதமான ஆன்மீக தகவல் எங்களுக்காகவே பகிர்ந்துப்பீங்க சார். இன்றைய ஆன்மீக தகவல் கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். பான் ஸ்வாலோ அப்படின்னு ஒரு பறவை இனம் அர்ஜென்டினாவிலிருந்து கலிஃபோர்னியாவுக்கு பறந்து செல்லும். மறுபடியும் அங்கேருந்து திரும்பி அந்த அர்ஜென்டினாவுக்கு திரும்பி வரும். மொத்த தூரம் 16,600 கிலோமீட்டர். அது பறக்கிற அத்தனை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிலப்பரப்பு கிடையாது, மலை கிடையாது, எல்லாமே மொத்தமாக அந்த ட்ராவலே கடல் மேலே தான் அது பிரயாணப்படும். அப்போது ஒரு பறவை இனம் அது மாதிரி ட்ராவல் 16,600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா சாப்பாடுக்கு என்ன பண்ணோம், டயர்டாச்சுன்னா என்ன பண்ணணும் போது அது பறக்கும்போதே எங்கேருந்து பறக்க ஆரம்பிக்கிறதோ அங்கே ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கும், தன்னை அழகில் வைத்துக்கொள்ளும். எங்கெல்லாம் டயர்டாக இருக்கோ, எங்கெல்லாம் பசியோடு இறை வேணுமோ அந்த கடற்பரப்புக்கு கீழே அந்த குச்சியை கடல் மேலே போட்டுட்டு அது மேலே நின்று இறையை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இலைப்பாரிட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்கள், இந்த பறவை பறக்கும்போது அந்த குச்சி இல்லை அப்படின்னு சொன்னால் அது லைஃப் முடிஞ்சு போயிடும். குச்சி எடுக்கணுன்ற ஒரு அறிவை ஒரு பறவை இனத்திற்கே கடவுள் கொடுத்துருக்கின்றார். அப்போ இந்த இடத்துல 2 கால் 2 கை 5 அறிவா, நம்ம 6 அறிவா, 6 அறிவு மனிதர்களாக இருக்கின்றோம், 5 புலன்கள் உண்டது. அப்போ நிறைய பேர் 6 அறிவு மனிதர்கள் 5 அறிவாக இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை. 6 அறிவையும் உபயோகப்படுத்தும் போது நம்ம கடவுள் நம்பிக்கை என்ற ஒரு விஷயந்தான் அந்த குச்சி. நம்ம அங்கே போகிற பறக்கும்போது நமக்கு கிடைக்கும் நம்ம நினச்சோன்னா அது கிடைக்காது. இன்ஸ்டட் நம்ம கூட கடவுள் பிரயாணிக்கணும், நம்ம கூட கடவுள் இருக்கணும், இருப்பார், இருந்து கொண்டு இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களை அடுத்த கட்டம் பிரயாணப்பட வைக்கும். எப்படி பான்ஸ்வாலாவுக்கு அந்த குச்சியோ அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும் அந்த கடவுள் நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் அதீதமான, அசைக்க முடியாத, அசாத்திய, மிகப்பெரிய தன்னம்பிக்கையுடன் கூடிய கடவுள் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரும். எல்லா மனிதனுக்கும் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், எல்லாத்துலேயும் வெற்றியை காணலாம். இந்த தத்துவத்தை யார் ஒருவர் சரியாக புரிந்து கொள்கின்றாரோ, தேவைப்படும் நேரத்தில் கோயிலுக்கு போகாமல் எப்பொழுதும் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்ற உணர்வுடன் நம்ம வாழ்க்கையில் பிரயாணப்பட ஆரம்பித்து விட்டால் எல்லா நாளும் வெற்றி கிடைக்கும். இதை நான் உணர்ந்த விஷயம். எனக்கு பிரயாணம் தான் இலக்கு தான் பிரயாணம். நீங்களும் பிரயாணப்படுங்கள், கடவுள் உங்களுக்கு வழிகாட்டுவார். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கண்டிப்பா. அந்த பறவையின் பயணம் மாதிரி மனித வாழ்வின் பயணத்திற்கும் மிகவும் இன்றியமையாத தகவல் சொன்னீங்க. ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என் பேர் கார்த்திகா. கார்த்திகாம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருப்பத்தூர்ல இருந்து கால் பண்றோம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க. எந்த திருப்பத்தூர்? வேலூர் திருப்பத்தூராமா? ஆமாங்க சார், வேலூர் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டையில இருந்து பேசுறோம் சார். நாங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேர் கார்த்திகா. சொல்லுங்க கார்த்திகா, உங்க என்ன கேள்வி கார்த்திகா? சார், நாங்க இப்ப புதுசா ஒரு டயர் ஷோரூம் ஒன்னு ஆரம்பிச்சிருக்கோம். அப்பல்லோடு. என்ன ஷோரூமா? டயர் ஷோரூம். டயர் ஷோரூம் அப்பல்லோ. சரிங்கம்மா. அது குழந்தையோட பேர் வச்சிருக்கோம், தன்யா டயர்ஸ்னு சொல்லிட்டு. சரிம்மா. அது இப்ப சரியா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க சார். இப்ப திரும்பவும் சரியா கடை ஓடல. சரிம்மா. என்ன பண்ணா நல்லா இருக்கும் சார்? அதான். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க கார்த்திகா? நான் பிபிஏ பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக பேசுங்கம்மா. உங்களுக்கு குரல் இனிமையாக இருக்கின்றது. அப்போது நான் உங்களுக்கு சகோதரனாக இருக்கிற பட்சத்தில் அது என்னோட கடைன்னும் போது நான் உங்களை தான் அந்த கடையில் அந்த சேல்ஸில் போடுவோம்மா. உங்களோட. ஆமாம். நீங்கள் கடையில் உட்காருறீங்களாம்மா? இல்லை சார், நான் கடையில் உட்காரதில்லை. எனக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கு, 1 வயசு ஆகுது குழந்தைக்கு. அதனால ஹஸ்பண்ட் கடையில உட்கார்றாரு. நம்பர் 1 ஹஸ்பண்ட் மாமனார் பாத்துக்கறாங்க. நல்ல விஷயம். நீங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போக முடியலன்னா பெண் பேர்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட பேர்ல ஆர்சிலாம் இருந்ததுன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்.
உங்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் வந்து செக் புக்கில் சைன் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப சிறப்பான பிஸ்னஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் என்னுடைய நண்பர் முரளிகிருஷ்ணன் ஒரு டீ கடை வச்சுருப்பார். அவரை போன்ற ஒரு பக்காவான வீடு ஜோலார்பேட்டில் கட்டிக்குங்க. நல்லா சதுரம் செவ்வகமாக சின்ன கடையாக இருந்தால் கூட நல்லா வியாபாரம் கொழிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வியாபாரம் செழிக்கணும் அப்படின்னு சொன்னால் கடவுள் நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாளை பிடிச்சிங்க. நான் உங்கள்கிட்ட பேசும்போது ஆண்டாள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குமா. அந்த ஆண்டாள் வந்து ஒரு பெண்ணுக்கான ஒரு மிகப்பெரிய இலக்கணம், பெண் எப்படி வாழன்றது உலகத்துக்கு உறக்க சொன்ன ஒரு தெய்வம். அந்த ஆண்டாளை வந்து முன்னாடி நமக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு உங்களை முன்னிலைப்படுத்தி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது சிறப்பாக பண்ண முடியும். உங்கள் வீடு இருக்கின்ற வீட்லேயும் கடையிலையும் இந்த வடமேற்கு மூலை ப்ராப்ளம் இருக்குமா, வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வாயு மூலைன்ற பகுதி, அதை சரி பண்ணும்போதும் இந்த மாதிரி தென்மேற்கில் சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் திருத்திக்கும் பொழுதும் உங்களால் த பெஸ்ட் ரிசல்ட்ஸை வந்து உங்கள் பிஸ்னஸில் கொண்டு வர முடியும். என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் பெரிய வெற்றியை பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம். யார் பேசுறீங்க? நாங்க தேவகோட்டையிலிருந்து பேசுறேன். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? சரிதா பேசுறேன். சரிதாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சரிதா, வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? அமோகமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் சார். சரிதா, உங்களுக்கு சார் இப்போ வந்து 4 வருஷம் ஆச்சு சார் வீடு கட்டி. இப்போ நாங்க இதுக்கு முன்னாடி வாடகை வீட்டுல இருந்தோம். அந்த வீட்டுல இருக்கும்போது நல்லா இருந்துச்சு சார், பணம் வரவு சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே சரியில்லாம இருக்கு சார். ரெண்டு கேள்விகள் சரிதா, 3 கேள்விகள் வைத்துக் கொள்ளலாம். முதல் கேள்வி வந்து உங்களுக்கு குலதெய்வம் என்னம்மா? என்ன சார்? உங்களுக்கு குலதெய்வம் என்ன சாமி கும்பிடுங்க? குலதெய்வம் சொர்ணமூர்த்தி சார். சொர்ணமூர்த்தி எங்க இருக்குமா அந்த கோவில்? இங்க பக்கத்துல எங்க ஊர்ல தான் சார் இருக்கு. ஓகே. ரெண்டாவது விஷயம் வந்து உங்க கணவர் என்ன தொழில் பண்றாருமா? அவர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு சார். மூன்றாவது விஷயம் வந்து அதுல 2 கிளை கேள்விகள். ஒன்று, அசைவம் சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு பெண்கள் எண்ணிக்கை வீட்டில் அதிகமா? மூத்தது பெண் குழந்தையா, நீங்க மூத்தது பெண்ணா? அதுதான் பையன். மூத்தது பையன், பெண்கள் மூத்தது பெண்ணு கிடையாது. என்ன சார்? மூத்தது பெண்ணு கிடையாது. சரிதா? இல்ல சார், இல்ல சார், பையன். ஒரு ரெண்டுமே பையன் தான் சார். ஓகே. நீங்க அசைவம் சாப்பிடுங்களா? சாப்பிடுவேன் சார், ஆனா ரொம்ப அதிகமா யூஸ் பண்றது இல்ல, ஆனா சாப்பிடுவோம் சார். இப்போ நீங்க வந்து பாய்சன் கம்மியா சாப்பிட்டாலும் பாய்சன் தானம்மா? ஆமா ஆமா. அதிகமா சாப்பிட்டாலும் பாய்சன் தானே? ஒரு நல்ல பயங்கரமான ஒரு பாம்பு, விஷத்தன்மையோட பாம்பு ஒரு வாட்டி கொத்தினாலும் ஒரு மனிதனுக்கு உயிரிழப்பு உண்டு இல்லையாம்மா? பல முறை கொத்தினாலும் உயிரிழப்பு உண்டு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல அசைவம் சாப்பிட்றதை நிறுத்திடுங்கம்மா. நீங்க இந்த வீடு வந்து வாடகை வீடு நல்லா இருந்தது, போன வீடு நல்லா இல்லைன்னும் போது இந்த வீட்டில் வாஸ்து தவறுன்ற ஒரு விஷயம் உங்கள் மனசில் படுது. அப்போ நல்ல ஆண்டாள் வாஸ்து நிபுணர்கள் வந்து த்ரூஅவுட் தமிழ்நாடு இருக்காங்க. உங்களுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அவங்கள கூப்பிட்டு உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணிங்க. கடவுள் நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ரொம்ப அற்புதமான கோயில். ஸோ நீங்கள் தேவக்கோட்டை பக்கத்துலேயே இருக்க அந்த கோயிலுக்கு ரெகுலராக போங்க. நல்ல மனமாற்றமும் நல்ல வாழ்க்கையில் மிக சிறந்த முறையில் நீங்கள் முன்னேறவும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை தெரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் காத்திருங்க. இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. சார், எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை. படிப்பு, யாரும் படிக்காத விஷயங்களை படிக்க வேண்டும். யோசனை, யாரும் யோசிக்காத விஷயங்களை யோசிக்க வேண்டும். ஒரு செயல்முறை, யாரும் செய்யாத விஷயங்களை செய்ய வேண்டும். இந்த 3ம் ஒருங்கிணைந்து இருந்தால் 2 கால் 2 கை 2 கண் 2 காது இல்லாதவனால் கூட பணத்தை ஈர்க்க முடியும். எவன் ஒருவன் தன் பலம் தெரியாமல் தன்னுடைய போராட்ட குணத்தை மறந்து போராட்டம் என்ற விஷயமே தனக்குள்ளே இல்லை என்று நினைக்கின்றானோ அவன் கண்டிப்பாக, ஒரு யானை பாருங்கள் பலமாக இருக்கின்றது, அதுக்கு தன்னால் போராட முடியுன்றது தெரியாமல் ஒரு சாதாரண ஒரு குச்சியை வைத்து ஒரு யானை பார்க்க அதை வந்து பிச்சை எடுக்க வைக்கின்றான்னா அப்போ அந்த போராட்ட குணம் இல்லை, தன்னுடைய பலம் தெரியாதவன் கண்டிப்பாக கடைசியில் அந்த வேலைக்கு தான் போகணும். எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும், ப்ரொஃபஷனலாக இருந்தால் தான் பெரிய அளவில் வெற்றி பெற முடியும்னா டைட்டானிக் கப்பல் வந்து உலகத்தின் மிக சிறந்த ப்ரொஃபஷனல் பீப்புளால் கட்டப்பட்டது.
என்னாச்சு கடலில் வந்து 2ஆக பிளந்து மூழ்கியது, அந்த படம் எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் அமெச்சூர்ஸால் ஆரம்பிக்கப்பட்டது தான் கூகுளும் ஆப்பிளும். இன்றைக்கி வந்து ஆப்பிள் ஃபோன் அப்படின்னா அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்ரீம் ஃபோனாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். கூகுள்ன்ற ஒரு விஷயம் இல்லாமல் யாருமே இன்றைக்கி உயிர் வாழ முடியாதுன்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி உலகத்தில் ஏற்பட்டு விட்டது. நான் உங்களுக்கு சொல்வது, நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பணத்தை ஈர்க்க வேண்டும், மிகப்பெரிய அளவில் பணம் உங்களை நோக்கி வர வேண்டும் என்றால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் உங்களுடைய போராட்ட குணத்தை, உங்களுக்குள் அந்த போராட்ட குணம் இருக்கின்றது என்ற விஷயத்தை உணர்ந்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட வேண்டும், போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற உணர்வு ஒன்று இருந்தாலே உங்களால் பெரிய அளவில் பணத்தை ஈர்க்க முடியும். எனக்கு அந்த போராட்ட குணம் மிக மிக அதிகம். உங்களுக்கும் அது எந்த அளவுக்கு நீங்கள் அதிகப்படுத்துகின்றீர்களோ, அது வந்து பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுறதுக்காகவோ எதிர்த்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறதுக்காக அந்த போராட்ட குணம் யூஸ் பண்ணக்கூடாது. போராட்ட குணம் என்பது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை சமாளிப்பதற்கான ஒரு விஷயத்துக்காக தான் அதை உபயோகப்படுத்த வேண்டும். அப்போ நீங்கள் உபயோகப்படுத்தும் போது இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் எல்லா நேரமும் உங்களால் மிக எளிதாக பணத்தை ஈர்க்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிறப்பாக சொன்னீங்க. சரிதான். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் கூட தலை வணங்காமல் நீ வாழலாம்னு அந்த காலத்திலேயே ரொம்ப அழகா நமக்காகவே சொல்லி வச்சிருக்காங்க. சிறப்பான தகவல் சொன்னீங்க. ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? வாழ்க வளமுடன் சார். உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சிவகணபதி வணக்கம். வாழ்க. 3வது முறை கூப்பிடுறீங்க இல்லையா? ஆமா சார். சொல்லுங்க சிவா, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நம்ம நீங்க சொல்றபடிதான் நம்ம திருப்பரங்குன்றம் கோயில் செவ்வாய்க்கிழமை 8 to 9 தரிசனம் பண்றோம். மிகவும் சிறப்பான முன்னேற்றம். ரொம்ப சந்தோஷம் சார். கடவுள் தான் மிகப்பெரியவர். கடவுளை நம்பினோர் இந்த ஸ்வான் இந்த இப்போ நான் சொன்னலையே அந்த பறவை கதை போல தான் பான் ஸ்வாலை போல மிக சிறந்த வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து கிடைக்கும். சிவா, உங்க கேள்வி என்ன? நம்ம ஸ்ரீபுராணம் பத்தி சொல்றேன்னு சொல்றீங்க. பொதுவான கேள்வி. நான் அது ஒரு காரணத்துக்காக தள்ளி போடுறேன். அது வந்து ஆண்டாள் ஆடிப்புறம் இப்போ வரப்போகின்றது அடுத்த மாதம் 27ஆம் தேதி. அந்த ஒரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு ஆண்டாளுக்கும் ஸ்ரீசூர்ணத்துக்கு உள்ள தொடர்பையும் வந்து ஒருங்கிணைத்து சொல்ல இருக்கின்றேன். மேபி அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே நான் கண்டிப்பாக அதை முடிச்சு வச்சுருவேன். அந்த எல்லாருமே எங்கே பார்க்கும்போது எப்படி பொட்டு வைக்கணும், எப்படி பொட்டு வைக்கணும். இப்போ நிறைய பெண்களுக்கு பொட்டு வைக்கணுன்ற ஆசையை அந்த கேள்வி உண்டு பண்ணியிருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ ஸ்டிக்கர் போட்டு நிறைய பேர் வைக்கிறதுல நிறைய பெண்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்ரீசூர்ணம் வச்சப்புறம் இன்னும் ஒரு கண்ணன் கூட இருந்த பெண்களை பார்க்க மாதிரி ரொம்ப தெய்வீக கடாட்சமாக இருக்குது ஒருத்தருக்கும். மேபி அதை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். சிவா, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? கொணலையிலேருந்து தில்லைநாதன் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம். வாழ்க்கை தில்லை கொணலைன்றது எது பக்கத்தில் பார்த்துருக்கேன்? இந்த ஊர் சமயாபுரம் தாண்டி சார். எது தாண்டி? சமயாபுரத்துலேருந்து 7 கிலோமீட்டர். அதான் அந்த நேஷனல் ஹைவேஸில் கொணலைன்னு லை தானே? ஆமாம் சார். இந்த போர்டு பார்த்துருக்கேன். சொல்லுங்க ஐயா. தில்லை நமக்கு கொஞ்சம் கடை வச்சிருக்கேன் சார், மளிகை கடை. கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்குங்க சார். என்ன ஏதுன்னு, நான் பிறந்தது 18/5/70, விசாக நட்சத்திரம், விருச்சக ராசி, வேட்ட நட்சத்திரம். இது என்ன நிகழ்ச்சி நண்பர் தில்லை அவர்களே? கொஞ்சம் வியாபாரம்லாம் டைட்டா. இல்லை நான் என்ன சம்பந்தமாக இந்த இடத்துல பேசிட்டு இருப்பேன்? ஐயா தில்லை, சொல்லுங்க சார். நான் என்னோட பேர் என்ன? சொல்லுங்க சார். என்னோட பேர் என்ன? பேர் தெரியல சார். இது நான் என்ன ஜோதிடத்தில் ஸ்பெஷல்? என்ன வகையான ஜோதிடம் சொல்லக்கூடிய ஆள்? பிரசன்னம் பார்த்து சொல்லுவேன்னா, ஓமம் சொல்லக்கூடிய ஜோதிடரா, இல்லை குறி சொல்லக்கூடிய ஜோதிடரா? கரெக்டாக சொல்லுங்கள், உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். தொழில் சம்பந்தமாக நான் கேட்டேன் சார். சரி, ஓகே. உங்களோட பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். இதை நான் விவரிக்க விரும்பவில்லை. நீங்கள் என்னன்றதே தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் மனைவியோட வாழ்கிறோன்ற எண்ணத்தோடு வாழுங்க. உங்கள் கடை நடத்துகிறோன்ற எண்ணத்தோட கடை நடத்துங்க. பிள்ளைங்களோட நமக்கு பிள்ளை இருக்குன்ற எண்ணத்தோட பிள்ளைங்களோட இருங்க. சாப்பிடும்போது சாப்பிடுன்ற எண்ணத்தோடு சாப்பிடுங்க. லிவ் ஃபார் த மொமெண்ட். உங்கள் கடையில் நிறைய பொருட்களால் நிறைய ரொப்புங்க. அந்த கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா சமயபுரம் மாரியம்மனை தவிர வேறு எங்கேயும் நீங்கள் போகாதீங்க. மாரியம்மன்லேயே சிறந்தது சமயபுரம் மாரியம்மன். ஸோ அந்த மாரியம்மன் உங்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டுவால். நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து இனிமேல் நீங்கள் நடந்துக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி.
சிறப்பான ஆலயம் குறித்த அற்புதமான தகவல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், இன்னைக்கு எந்த சிறப்பான ஆலயம் குறித்த அற்புதமான தகவல் எங்களுக்காக சொல்ல போறீங்க சார்? தாளபுரீஸ்வரர், ஓசை நாயகி, இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னா, சீர்காழிக்கு பக்கத்தில் திருக்கோலக்கா என்று அழைக்கப்படும் அந்த மிக முக்கியமான சிவபெருமானோட ஸ்தலம் அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய ஒரு நல்ல அருமையான கோவில். பொதுவாக மிகப்பெரிய பாடகர்கள், அருணா சாய்ராம் ஆகட்டும், நளினி, நித்யஸ்ரீ மகாதேவன் ஆகட்டும், சின்ன வயசுலேருந்து அந்த கோயிலுக்கு அவங்கள கூட்டு போவாங்க. பெரிய அளவில் பாடல் பாடி புகழ் பெறணும்போது அவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே போகிறாங்க. இவங்களாம் இன்னும் பேச்சு வராத குழந்தைங்களாம் அந்த கோயிலுக்கு கூட்டு போவாங்க. பேச்சு வரும், ஸ்டாமரிங் இருக்கும், திக்குவாய், அந்த கோயிலுக்கு போனால் சரியாக போயிடுன்னு சொல்லிட்டு. இது ஒரு சைட் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் தாட். என்னோட ஸ்கூல் ஆஃப் தாட், என்னோட ரிசர்ச் படி அந்த கோவிலுக்கு போகும்போது இப்போ அப்துல் கலாம்னா எவ்வளோ பெரிய அதிர்வலைகளை இன்றைக்கு சமுதாயத்தில் அந்த பேர் உருவாக்கி இருக்கின்றது. அதுபோல் இப்போ சரண்யா இருக்காங்க, ஆண்டாள் சொக்கலிங்கம் இருக்கேன், இப்போ கேட்குற ராமசாமி, சுப்பிரமணியன் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பேர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய ஒரு கோயில் திருக்கோலக்கா. ஜூலை 5 அந்த கோயிலில் கும்பாபிஷேகம். எங்களோட டீமில் மிகப்பெரிய நாலேஜபிள் பர்சன், தஞ்சாவூரை சேர்ந்த தஞ்சை ராஜா அவர்கள் அதை தலைமையேற்று அங்கே அன்னதான விஷயங்களை எங்களுக்கு குழுமம் தான் பண்ண போகின்றது. அது அங்கே பொதுவாக நகரத்தார் என்றாலே அவங்க இன்றைக்கி சைவம் என்ற ஒரு சமயம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்றது. ஒரு இந்து மதத்தில் இந்த சைவன்ற பிரிவே இன்றைக்கி இருக்கின்றது. காரணம் நகரத்தார். அவங்களால நிர்வாகம் பண்ணப்படக்கூடிய ஒரு இந்து சமய அறநிலைத்துறைக்கு உள்ளே வரக்கூடிய கோவில். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஜூலை 5 அந்த கோயிலுக்கு போகிறத ஒரு மேண்டேட்ரி ஒர்க்காக வச்சுங்க. நீங்கள் அங்கே போயிட்டு வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையோட தரம் உயரும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்க எங்க மனதிற்குள்ளேயும் ஒரு நல்ல அதிர்வலை உருவாகுது சார். ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹேமாமாலினி மேடம் என்னோட பெயர். ஹேமாலினிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து கால் பண்றேங்க மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஹேமா வணக்கம், வாழ்க வளமுடன். சென்னையில் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில அம்பத்தூர்ல இருந்து கால் பண்றேன் சார். ஆமா வணக்கம், சொல்லுங்கம்மா. ஐயா, சொந்த வீடு வாங்கணும்னு முயற்சி பண்றோம், வாங்கவே முடியலைங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? கணவர் என்ன வேலை பார்க்குறாருமா? ஒரே பையன் தான் எனக்கு. என்ன பண்ணுறாருமா? அவர் டிப்ளமோ முடிச்சுட்டு இருக்கிறாருங்க. உங்கள் கணவர்மா? அவர் 2 வீலர் மெக்கானிக். ஓகே, நீங்கள் ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்தையும் ரசித்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மனுஷியாம்மா நீங்கள்? உங்களுக்கு ரசிப்பு தன்மை ரொம்ப அதிகமானு கேட்குறேன். ஆமாங்க ஐயா. ஒரு பாட்டு கேட்டால் கூட அது இன்வால்வ்டாக கேட்பீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. ஒரு சாப்பிட்டா கூட அது இன்வால்வ் ஆகி சாப்பிடுவீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. நீங்கள் ஒரு தெய்வ பிறவிமா. நீங்கள் எப்போ உங்களுக்கு வீடு கட்டணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? எப்பத்துக்குள்ள? ஐயா, ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணி. இல்லை, என்னோட கேள்வி என்னன்னா, எந்த தேதிக்குள் நீங்கள் உங்களுக்கு அந்த விஷயம் அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள்? இந்த வருஷத்துக்குள்ள முடிச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். நான் ஒரு பிஇ எம்பிஏ எம்ஃபில் படித்த டாக்டரேட் டிகிரி வாங்க போகக்கூடிய ஒரு படித்த மனிதனாக சொல்கின்றேன். இந்த வாஸ்து ஜோதிடத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் உளவியல் ரீதியாக சில விஷயங்கள் என்னால் 100% உத்தரவாதத்துன்னு என்னால் சொல்ல முடியும். அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் இன்றைக்கி இந்தியாவில், உலக அளவில் எனக்கு காம்படிட்டரே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு என்கிட்ட அந்த தகுதி நான் வளர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களை போன்ற ரசிப்புத்தன்மை அதிகம் உள்ள பெண்ணோ ஆணோ ஒரு விஷயத்தை டேட்டு போட்டு இதுக்குள்ளே நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் உங்களுக்கு உங்கள் அம்பத்தூர் பக்கத்தில் உள்ள திருமல்ல வாயில் அங்கே கொடியுடை அம்மன் இருக்காங்க, அந்த அம்மன் கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகிட்டிங்கன்னா அந்த திருமல்ல வாயில் இருக்கக்கூடிய அந்த தாயார் மாஸ்லாமணீஸ்வரரும் அந்த கொடியுடை நாயகியும் அந்த கொடியுடை அம்மனும் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவாங்க.
உங்களோட எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும். வேறு திருமூல வேலை தவிர வேறு எந்த கோயிலுக்கும் போகாதீங்க. போகிற வழியில் பச்சை அம்மன்னா இருக்கும், ஆனால் சுவாமி கும்பிட்டுங்க. ஆனால் சரண்டர் யுவர் செல்ஃப் டு கொடியுடைய அம்மன். நீங்கள் அடுத்த கட்டம் ட்ராவல் பண்ணி நீங்கள் வீடு வந்து ஆண்டாள் வாசப்படி அமைத்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு ஆமாம் சொக்கலிங்க நான் பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் என் வாழ்க்கையில். அதை நான் எதிர்பார்த்து உங்களுடைய கால்காக காத்து கொண்டிருக்கின்றமா. நன்றிமா, வணக்கம், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்க வேலூர்ல மாவட்டம் கஸ்தூரி பேசுறேங்க. கஸ்தூரிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சர்ட்டு கேளுங்க. கஸ்தூரி, வணக்கம், வாழ்க வளமுடன். எங்க வேலூர்ல எங்கேருந்து பேசுறீங்கம்மா? வேலூர் ஊசூர் சார். சரிம்மா, சொல்லுங்க. ஊசூர் குழந்தை பேர்ல இருக்கு சார். வீடு 8 வருஷம் ஆச்சு, கடகால் ஒண்டி போட்டு நடக்கல. அது வந்து எங்க மாமியார் வழியா வந்த சொத்து சார். அது கட்டாம பாதிலே வேற. வடமேற்கு தான் உங்க இடத்துல வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா. நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுங்கம்மா. அந்த ஆஞ்சநேயர் வந்து 48 நாள் தொடர்ந்து ஒரு மண்டலம் நீங்க வழிபாடுன்றதை பண்ணுங்க. அந்த ஆஞ்சநேயர் கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய வாஸ்து தவறுகளை கலைந்து, வாஸ்து தவறுகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருக்கின்றது. நல்ல முறையில் வீடு கட்டி நீங்கள் குடியேறுவதற்கான ஒரு அருளை அந்த ஆஞ்சநேயர் கொடுப்பார். அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆதிவாதி அரஸ்ரீ பக்தா ஆஞ்சநேயர் சுவாமி நங்கநல்லூர் நான் ரெகுலராக போவேன். பொதுவாக ஆஞ்சநேயரை வணங்கும் போது விஸ்வரூப தரிசனத்துக்கு போங்க. 2 கால் கட்ட வர ஆக்கினை இந்த பாயிண்டில் வச்சு வணங்குங்க. இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்போது உங்கள் மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும். மூலாதாரம் ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா அது பணத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ வீடு கட்டுவதற்கான தேவையான பணத்தையும் நல்ல வீடை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அந்த ஆஞ்சநேயர் கொடுப்பார். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். கஸ்தூரி, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கம் இருந்து ராஜேஸ்வரின்னு பேசுறாங்க மேடம். ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சர்ட்டு கேளுங்க. ராஜேஸ்வரி, வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், நான் உங்களோட பேசணும்னு ரொம்ப நாளும் உங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கேங்க. ரொம்ப நன்றிமா. பண்ணாரி எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த கோயில்மா. நீங்க பண்ணாரி எல்லாம் ரெகுலரா போவீங்களா? ஆமாங்க சார், பண்ணாரிக்கு எங்க ஊர் தாங்க சார் ரொம்ப பக்கம். எனக்கு தெரியும். நான் வந்து சத்தியமங்கலம் ரொம்ப ரெகுலரா வந்த ஊரு, வந்துட்டு இருக்க ஊருமா. சரிங்க சார், நாங்க ராஜநகரங்க சார். சார் நாங்க ரொம்ப வாஸ்து நம்புறீங்க சார். இந்த ஊர்லயே பேரே எங்களுக்கு வாஸ்துக்காரர் கட்டி பிரிச்சு கட்டுவீங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க சார். சரிங்கம்மா. ஆனா எனக்கு வீடே அமையலைங்க சார். நான் 86 ஒரு வீடு வாங்கினேங்க சார். பழைய வீடு, ஓட்டு வீடு தாங்க சார். ஆனா அந்த வீட்டை மாத்தி பண்ணீங்க, இன்னும் எனக்கு அந்த வீடே அமைய மாட்டேங்குதுங்க சார் எங்களுக்கு. அம்மா, இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன் யாராவது கூப்பிட்டு வீடை நீங்கள் வந்து கட்டுற பட்சத்தில் 2வது முறை அந்த வீட்டுக்கு வாஸ்து கன்சல்டன் கூப்பிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது. அதுக்கான நீடு இருக்காது. காரணம், பர்ஃபெக்ஷன்றது அதோட முடிஞ்சு போயிடுமா. இந்த இடத்துல ஒரு வாஸ்து கூப்பிட்டு இன்னொரு வாஸ்து கூப்பிடுறீங்கன்னும் போது முதல் வாஸ்து சரியாக பண்ணணும்னு அர்த்தம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் காந்தி இருக்காப்புல, பொன் ஜெகதீஷ் இருக்காப்புல, அதுக்கப்புறம் கவுந்தம்பட்டியில் டாக்டர் தங்கவேல் இருக்காங்க. நீங்கள் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு நல்ல முறையில் அமைச்சுங்க. மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை வாழ்த்துக்கள்மா. பண்ணாரி தாயே பிடிச்சிங்க. பண்ணாரி உங்களுக்கு அடுத்த கட்டம் கொண்டு போகக்கூடிய ஒரு மிக சிறந்த தெய்வம். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சரி, இன்னைக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. வாஸ்து மட்டுமா, அற்புதமான ஆன்மீக தகவல், பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை, திருக்கோலக்கா குறித்த ஆலய தகவலும் சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் போகிறது, அந்த ஃபங்க்ஷன் போகிறதுலாம் நிறைய ஈடுபாடு இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து நீங்கள் போங்க, அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தவறில்லை. ஆனால் எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு இன்விடேஷனை ஃபோனில் சொல்கிறவங்களுக்கும் போஸ்ட்டில் அனுப்புகிறவங்களுக்கும் கொரியர் அனுப்புகிறவங்களோட ஃபங்க்ஷனே அவாய்ட் பண்ணுங்க. சப்போஸ் வந்து வீட்டில் வந்து பசங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, வயதான பெரியவர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகலாம். அது வந்து அந்த இடத்துல அட்ஜஸ்டபிள். 2வது வந்து அந்த வீட்டில் அந்த பையன் மட்டும்தான் எல்லாம் நமக்காக இன்விடேஷன் கொடுக்க கோயம்புத்தூர்லேருந்து வரணும், சத்தியமங்கலத்துலேருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் வேண்டாங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களே முடிவெடுத்து நான் போஸ்ட்டில் அனுப்புகிறேன், கொரியரில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லினதுக்கப்புறம் நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா, அதை விட மிகப்பெரிய நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது. ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார், பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா போஸ்ட்டில் அனுப்பிச்சா அவங்க போவாங்களா? அப்போ நம்மளை யார் வந்து நம்மளை சரிசமமாக மதித்து சரியாக நடத்துகின்றார்களோ அவர்களுடன் மட்டும்தான் நம்ம பேச வேண்டும், பழக வேண்டும். நம்மளை வந்து ஒரு அடிமைகளாக கூப்பிட்டா வருவான்ற மாதிரிலாம் எண்ணம் இருக்கவங்க கூட நம்ம இருந்தானா நம்ம அடுத்த கட்டம் பிரயாணப்பட முடியாது. நீங்கள் அடுத்த கட்டம் பிரயாணப்பட வேண்டும் என்பதற்காக சொன்னேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.